சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதை தேவன் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மட்டுமல்ல, எங்கள் வீட்டிலே கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேலை செய்கிற இடத்திலே நாங்கள் எப்போதும் எங்கள் வேலை எம்ப்ளாயருக்கு எஜமானனுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். சபையிலே எங்கள் மேய்ப்பனுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, ஏதாவது ஊழியங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊழியங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். இப்படியாக எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது கர்த்தர் எதிர்பார்ப்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் பல இடங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம், தவறு விடுகிறோம். எப்படி என்று சொன்னால், மனிதர்கள் பார்க்கும் போது அவர்களுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்கள் போல நாங்கள் நடிக்கிறோம். ஆனால் வெளியிலே நாங்கள் இரண்டு வாழ்க்கை, எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருப்பதை நாங்கள் எங்கள் வேறு ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். அதாவது ஒரு இரண்டு வாழ்க்கை, எல்லாரையும் சொல்லவில்லை. பல வேளைகளில் இப்படியான காரியங்கள் நடக்கின்றன. நாங்கள் வெளியிலே வேறு ஒருவர் சண்டேஸ்லே பார்த்தீர்களானால் நாங்கள் பரிசுத்தவான்களாக இருப்போம். அடுத்த 6 நாட்களும் சில வேளைகளில் கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிறோம். இப்படியான காரியங்கள் நடக்கின்றது. ஆனால் பாருங்கள், ஒன்றை மட்டும் நாங்கள் நினைக்க வேண்டும், கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் என்ன செய்தாலும் கர்த்தர் எங்களை பார்த்து கொள்கிறார். யாரின் கண்கள் எங்களை காணவில்லையோ கர்த்தரின் கண்கள் எங்களை காண்கின்றது. நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்க்கிறார் என்ற பயம் எங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், அழகாக சங்கீதம் 139:7 என்னத்தை சொல்கிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறான், உமது கண்களுக்கு மறைவாக கர்த்தாவே நான் எங்கே போவேன், நான் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் எங்கு சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று அருமையாக சங்கீதம் 109 சங்கீதக்காரன் அருமையாக வெளிப்படுத்துகிறான். அதே போல் தான் சகோதர சகோதரி, ஒன்று மட்டும் நாங்கள் நினைக்க வேண்டும், நாங்கள் என்னத்தை செய்தாலும், நாங்கள் எங்கு என்று செய்தாலும், எப்படி நாங்கள் மறைத்து வாழ, எண்ணத்தை மறைத்து எங்கள் வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சில வேளைகளிலே நாங்கள் கணவனுக்கு முன்பாக மனைவிமார் என்ன செய்வோம், நாங்கள் அவருக்கு பிரியமான முறையிலே நடக்க வேண்டும் என்று சில காரியங்களை செய்வோம். சில வேளைகளிலே கணவன்மார் மனைவிமாருக்கு அவர்களுக்கு பிடித்த மாதிரி நடப்பார்கள் என்றால் அப்படி செய்யாவிட்டால் பிரச்சனைகள் வந்துவிடும் என்று நாங்கள் அப்படி செய்வோம். சபையிலே சில வேளைகளிலே நாங்கள் மேய்ப்பனுக்கு முன்பாக